ராகசங்கமம். தொடர்ந்து இந்த மேடைக்கு வந்து நாங்க ஒரு இளம் பாடகியை கூப்பிட போறோம். ஒவ்வொரு முறையும் வந்து எங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒருவர் ஷரண்யா சாந்தரூபன் அவர்கள் இந்த மேடைக்கு வருகிறார்கள். இவர் சைவ முன்னேற்ற சங்கத்தின் யங் இன்ஸ்பைரர் என்ற அவார்டை வாங்கியிருக்கிறார்கள். 40வது வருடத்தில் சைவ முன்னேற்ற சங்கம் வந்து 40 பேருக்கு இந்த அவார்டை வந்து வழங்கி கௌரவித்தது. காரணம், எங்களுடைய கலையை பயில்வதோடு மட்டும் நின்று விடாமல் அதை மீண்டும் நாங்கள் எடுக்கிறத மீண்டும் அந்த சமூகத்துக்கு கொடுத்து அவர்களை நாங்கள் நல்வழிப்படுத்தினால்தான் அது வந்து உண்மையான கற்கையாக மாறும். அதனால் வந்து அப்படி தாங்களும் தாங்கள் படித்து முடித்தவுடன் மீண்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்ற பட்சத்தில் மியூசிக், டான்ஸ் இப்படி படித்து கர்நாடக இசை மற்றும் பரதநாட்டியம் படித்தவர்கள் இன்னமும் எங்களுடைய சமூகத்துக்காக தொண்டாற்றி கொண்டிருப்பவர்களை கௌரவித்து உற்சாகப்படுத்துகிற அவார்ட் தான் யங் இன்ஸ்பயர் அவார்ட். அதை வாங்கிய அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல், அதை கொடுத்து கௌரவித்த சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு ஒரு பெரிய பாராட்டு. நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு சொல்லலாம், அவர்களையும் அவர்கள் கௌரவிப்பார்கள். இதோ உங்களோட ஷரண்யா. ராகசங்கமம். கண்ணாலே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனும். வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வழி தீர வழி என்னவோ. கண்ணாலே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ. தாய் பேசவே வாய்ப்பில்லையே, வழி தீர வழி என்னவோ. கமபா மபா Sagama pagama ni pagagama re, pani saga sagama bani ni sa ni sa 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 ni sa 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 ni sa ga sa ni sa ga sa ni sa ga sa ga sa ga sa ga sa ni sa ni pa paga sagama pagama ni pagagama re. கொஞ்சம் கொஞ்சம் இறை முகம்
மாமா தந்த சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க சரண்யா சாந்தரூபன் சூப்பரா பாடுனீங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? இன்னும் பலமா ஒரு கைதட்டல், எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். காலத்தால் அழியாத ஒரு பாட்டு, அவ்வளோ அழகான பாட்டு. அந்த பாடல இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வந்து பாடினதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அந்த இன்டர்லூட் பாடின எங்களுடைய மதுசூதனன் அண்ணா அவருக்கு ஒரு பெரிய நன்றி கொடுக்கலாம். பாருங்க, மதுசூதனன் அண்ணா உங்களுக்காக தான் கைதட்டுறாங்க. இங்க பாடக்கூடியவர்கள் இந்த டெம்போ மியூசிக் இசைக்குழுவில் இருக்கிறவங்க வந்து பல பெரிய மேடைகளை பார்த்தவர்கள், பல முன்னணி இசை பாடகர்களுக்கு அவர்கள் வந்து மியூசிக் வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இங்க பாடுற ஒவ்வொருத்தருக்கும் அங்கங்க இருந்துட்டு முரளியாக இருக்கட்டும், பரணியாக இருக்கட்டும், பகீரதன் அண்ணா அவரா இருக்கட்டும், இல்லாவிட்டால் எங்களுடைய கிட்டாரிஸ்ட் உதயன், எங்களோட சின்னவர் அவர் வந்து பார்த்து ரசிக்கிறார். இவங்க எல்லாரும் தான் ஃபர்ஸ்டா இங்க வந்தவர்களை வாழ்த்துகிறார்கள். அதுல இருந்து கொண்டே சூப்பரா பாடினீங்க அப்படின்னு சொல்லி உடனே வாழ்த்துறாங்க. அது உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாழ்த்து. நன்றி சரண்யா, நன்றி என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்க வந்து தர்ஷன் கலைவண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ராக சங்கமம்.
மலர் நீ அகிலம் தொலை தூரம் சென்றாலும் தொடுவானம் என்றாலும் நீ விழியோரம் தானே மறைந்தாய் உயிரோடு முன்பே கலந்தாய் இதழ் என்னும் மலர் கொண்டு கடிதங்கள் வரைந்தாய் பதில் நானும் தரும் முன்பே கனவாகி கலைந்தாய் பிடிவாதம் பிடி சினம் தீரும் மடி இழந்தோம் எழில் கோலம் இனிமேல் மழைக்காலம் மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு மயில் தோகை போலே விரலுன்னை வருடும் மனப்பாடமாய் உரையாடல் நிகழும் விழி நீரும் வீணாக இமை தாண்ட கூடாதன துளியாக நான் சேர்த்தேன் கடலாக கண்ணானதே மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நான் இல்லையே இருந்தாலும் என் அன்பு ஒரு போதும் பொய்யில்லையே மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு. தேங்க்யூ. நல்லா இருந்தது. நாங்க கை தட்டி கேட்டு கை தட்டல, ஆனா அவர் வந்து எல்லாரும் கண்ணை மூடி தூங்குங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் முடிச்சிருந்து நல்லா கை தட்டி சந்தோஷப்படுத்தியாச்சு. அவ்வளோ அழகா இருந்தது அவருடைய அந்த பாடல். தொடர்ந்து உங்களுக்கான இன்னொரு அழகான பாடலை வழங்குவதற்காக சேயோன் வாஹிசன் இந்த மேடைக்கு வருகிறார். அவரை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து வர வச்சுக் கொள்வோம். ராகசங்கமம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்தேன் நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை
உன்னையும் என்னையும் படிச்சது இங்கே யாரடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா இளவட்டமான பின்னும் என்ன தேச்சு குளிக்க வைப்பா உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டு மகிழ்ந்திடுவா நெஞ்சிலே நடக்க வைப்பா நிலாவ பிடிக்க வைப்பா பிஞ்சு விரல் நகம் கடிப்பா பிள்ளை எச்சு சோறு தின்பா பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்ல தான் கிரி விடுவா பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்ல தான் கிரி விடுவா உன்னையும் என்னையும் படிச்சதுங்க யாரடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குது நான் தாயடா மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்கு அது பிரசவம் தான் உன்னை பெற துடி துடிச்சா அன்னைக்கு அது பூகம்பம் தான் சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா பெத்தெடுத்த பிள்ளையை சுத்தி பித்து கொள்ளும் தாய்மை அம்மா கர்ப்பத்தில் நெளிந்து உன்னை வெப்பமாய் தொட்டு ரசிப்பா பேதையாய் அவள் இருப்பா மேதையாய் உன்னை வளர்ப்பா என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு உன்னையும் என்னையும் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் படிச்சதுங்க யாரடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குது நான் தாயடா நல்லா இருந்ததுல ஒரு இமோஷனலான பாட்டு அப்படியே எல்லாரும் மனசையும் தொட்டாச்சு. அங்கேருந்து நான் பார்க்கும்போது பார்த்த ஒரு விஷயம், இங்கே மகன் அங்கே தாய் நிற்கிறாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடில் வேற வந்திருக்கிறாங்க.
வாங்க நீங்களும் முன்னாடி வாங்க. அவர் இங்கேருந்து பாடிட்டு அம்மாவை இப்படி பார்க்குறது, அம்மா நல்லா இருக்கு பாடு அப்படின்னு சொல்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஏனென்றால் எப்போவுமே எங்களுடைய பெற்றோர், அதுலேயும் நாங்கள் கடவுளை கூட அம்மாவாக தான் பார்க்குறோம். ஸோ அப்படி ஒரு அழகான மூமெண்ட் அதை இங்கே உருவாக்கி தந்த சேயோனுக்கும், நீங்கள் எல்லாரும் கோரஸ் அவ்வளோ அழகாக பாடினீங்க. உங்களுடைய அம்மா அப்பா அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க, அப்படி தானே? எல்லாரும் ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம் இந்த அழகான குழந்தைகளுக்கு. அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி வந்து மைக் இருக்கா இல்லையா ஒன்றுமே கேட்காம எங்களால் முடிஞ்ச கோரஸை நாங்கள் பாடுறோம் அப்படி என்று ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டை எங்களுக்காக கொடுத்தீர்கள். நன்றி. சரியா? அவ்வளோ எமோஷனலாக இருந்தது. இப்போ எல்லாரும் எமோஷன் எல்லாம் மாற்றிட்டு செய்யும். உங்களோட ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கு. எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? தெரியாதா? அம்மா என்ன வச்சு விடுவாங்களா? ஓமா, சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சந்திப்போம் இன்னொரு அழகான பாடலோடு. இந்த அழகான கோரஸ் உங்களுக்கு சேயோனோடு இணைந்து வழங்கியவர்கள் சாகேஷன் கங்காதரன், அஸ்விகன் சத்யராஜன், ஹர்ஷன் ரஞ்சித் குமார், ஷர்விகா ரஞ்சித் குமார், ஸ்ரீராம் சிவா, ஸ்ரீஜா சிவா, கிருத்தனன் நிஷாந்தன், பிரார்த்தனா நிஷாந்தன், லதுஷிகா துளசிதாஸ். இவர்கள் அனைவரும் தவிர இன்னமும் இங்கே பெயர் தெரியாமல் நிறைய பேர் நின்றுருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து ஹாப்பியா நீங்கள் எல்லாரும்? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தொடர்ந்து இன்னும் ஒரு அழகான பாடலை உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் ஆர்யா சிவகரன் மற்றும் ஹரிணி சிவகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ராகசங்கமம். ஒரு வானத்தை எழுதிய இலக்கண மன்னனத்தில் கண்டேன். என் பாதத்தை பல்லுக்குள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். வானத்தை எழுதிய இலக்கண மன்னனத்தில் கண்டேன். என் பாதத்தை பல்லுக்குள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். நாங்க தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்திக் கொண்ட உனக்கொரு வாய்ப்பிழவா நான் உன்னை
எல்லாரும் வந்து உங்களுக்கான அந்த அன்பை அப்படியே கைதட்டலையே தாராங்க. அங்க இருந்து அவ்வளோ பேருக்காகவும் ஒரு பெரிய ஒரு வாழ்த்து உங்கள் இருவருக்கும். அவ்வளோ அழகா பாடினீங்க. ஆர்யா சூப்பர், சான்ஸே இல்ல, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா? ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம் அவர்களுக்கு. Thank you so much everybody. ஒரு உற்சாகமா இருக்கும். Thank you. Thank you. Thank you so much. Thank you. ராக சங்கமம்.